நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்கள் நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா எப்படி அவங்களால இவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுக்க முடியுது அப்படின்ட்டு? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு வித்தியாசமான ஹேபிட்ஸ் இருக்குது. அந்த வித்தியாசமான ஹேபிட்ஸால் மட்டும்தான் அவங்க கிரியேட் பண்ணுற அந்த மியூசிக் ஆர் அந்த சவுண்ட் குவாலிட்டி ஆர் அந்த பாடல் அவ்வளோ நல்லா இருக்குது, நம்ம கேட்டு ரசிக்கவும் முடியுது. அப்படி இளையராஜாவில் ஆரம்பித்து யுவன் சங்கர் ராஜா வரைக்கும் அவங்க கம்போசிஷன் மெத்தட் என்ன அண்ட் அவங்களோட வியர்டான ஹேபிட் என்ன அந்த கம்போசிஷனில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. ஸ்டார்டிங் வித் நம்ம இசைஞானி இளையராஜா. ஸோ இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இன்றைக்கும் அந்த ஹேபிட் இருக்கா அப்படிங்கிறது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் அவரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் ஹேபிட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அவரை ஒன் டேக் பியூரிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாங்கை ஒரு சிங்கர் ஒன் டேக்கில் பாடணும், மிஸ்டேக் பண்ணால் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பாடணும். ஸோ இளையராஜா அவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் பாடுறாரு சிங்கர், சாங் முடிய போகுது, அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே கட் பண்ணி அதை மட்டும் பாட வைக்க மாட்டார், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பாடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அவரை பொறுத்தவரை அவரோட நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டேக்கில் அந்த சாங் பாடும்போது தான், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பாடும்போது தான் அந்த சாங்கோட ஒத்தென்டிசிட்டி அண்ட் பியூரிட்டி எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறது அவரோட நம்பிக்கை. அதே மாதிரி இந்த நம்பிக்கையில் சில எக்ஸப்ஷன்ஸும் அவர்கிட்ட இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸ் யாருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் ரெனோல்டு ஆர் ரெப்யூட்டட் சிங்கர்ஸாக நினைக்கக்கூடிய அவரோட சிங்கர்ஸ் மட்டும்தான். உதாரணத்துக்கு எஸ்பிபி அவர்கள், அதே மாதிரி ஜானகி அம்மா, மலேசியா வாசுதேவன், இந்த மாதிரி அவர் ரெப்யூட்டட் சிங்கர்ஸாக நினைக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் சில நேரங்களில் எக்ஸப்ஷன்ஸ் கொடுப்பாரு. அது என்ன சில நேரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிபி பாடிட்டே இருக்காரு, அந்த ராகத்தில் ஒரு சின்ன டிவியேஷன் ஆகுது, இதை இளையராஜா நோட் பண்ணுறாரு. அந்த சின்ன டிவியேஷன் பாட்டுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இளையராஜா அப்ரூவ் பண்ணிடுவார். அகெயின் அது அவர் ரெப்யூட்டட் சிங்கராக நினைக்கக்கூடியவங்க மட்டும்தான். இது இளையராஜா அவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹேபிட். இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவு இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசை புயல் ஏஆர் ரஹ்மான். இந்த மேட்டரை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் அந்த மைக்கை ஆஃப் பண்ணவே மாட்டார். ஏன்னா அந்த ராவான சவுண்ட்ஸு ஆர் அவங்க கொடுக்குற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே லைவாக ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. அப்படிதான் சிங்கர் ஹரிணியோட ஒரு சிரிப்பு ஆக்சிடென்டலாக ரெக்கார்ட் பண்ணி சுற்றி சுற்றி வந்தீங்க அந்த பாட்டில் அந்த சிரிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது அந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டே ஆகியிருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு மேட்ரு. பட் இன்னொரு முக்கியமான ஒரு ஹேபிட் என்ன ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இளையராஜா அவர்களுக்கு ஆப்போசிட். இப்போ யாராவது ஒரு சிங்கர் அவர் சொல்லித்தர வேரியேஷன் இல்லாமல் அவங்களுக்கு தோன்ற வேரியேஷன்ஸ் எல்லாம் பாடினாங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஸ்டாப் பண்ண மாட்டாராம். லெட் தம் சிங் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துருவாராம். எடுத்துட்டு அகெயின் அவர் சொல்லி கொடுத்த வெர்ஷன்லையும் பாட சொல்லுவாராம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரீடேக் போகணுமா ஒரு வேறு வேரியேஷன் போகணுமா அப்படின்னு சிங்கர்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்பாராம். அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆர் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயும் போவாங்களாம். இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இதை வீம்புக்குன்னு ரெக்கார்ட் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த பாட்டுக்கு எது அடுத்த லெவல் ஆஃப் அப்கிரேட் கொடுக்கும், எந்த லெவல் அந்த பாட்டை மெருகேற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லா வேரியேஷன்ஸ்லேயும் ரெக்கார்ட் பண்ணிடுவார், ஸ்டாப் பண்ண மாட்டார். ஸோ எந்த வேரியேஷன் எங்கே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபைனல் கால் எடுத்து அதை சூப்பராக முடிச்சிடுவார். இந்த விஷயத்தை எஸ்பிபி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதனால தான் இசை புயல் இன்றைக்கும் இசை புயலாக இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். இந்த லிஸ்ட்லேயே ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட ஹேபிட்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் திங், ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட அந்த சிங்கர்ஸ் வாய்ஸை எப்போவுமே ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைப்பார். அது எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாக லேடி சிங்கர்ஸோட வாய்ஸ் எப்போவுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப ஸ்க்ரீமிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் நினைப்பாங்க. பட் ஹாரிஸ் ஜெயராஜ் பொறுத்தவரை ஃபீமேல் சிங்கர்ஸோட வாய்ஸ் நல்லா பேஸ் வாய்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பார். அதோட எக்ஸ்பெரிமெண்டேஷனாக தான் பாம்பே ஜெயஸ்வரி அவர்களை வச்சு நிறையா சாங்ஸு அவங்களோட டீப் பேஸ் வாய்ஸில் பாட வச்சிருப்பாரு.
அப்படியே ஆப்போசிட். இப்போ மேல் வாய்ஸ் அப்படிங்கிறது எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் எப்படி எதிர்பார்ப்பாங்க, நல்லா பேஸ் வாய்ஸாக இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே எதிர்பார்ப்பாங்க. பட் ஹாரிஸ் ஜெயராஜ் இதில் ஒரு வித்தியாசம் பண்ணுவார். என்னன்னா மேல் வாய்ஸ் வந்து நல்லா ஹை பிச்சில் இருக்கணும், ஸ்க்ரீமிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாரு. அப்படிதான் கிரிஷ் அப்படிங்கிற ஒரு சிங்கர் வச்சு ஜூன் போனால் ஜூலை காற்றே அப்படின்ற மாதிரி வந்து பாடல் வந்து பாட வச்சிருப்பாரு. நீங்கள் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா பயங்கர ஸ்க்ரீமிங்காக இருக்கும், பயங்கர ஹை பிச்சாக இருக்கும். மேல் பாடுறாங்களா இல்லை ஃபீமேல் பாடுறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வரும் ஜூன் போனால் ஜூலை காற்று. அதே மாதிரி ஹாரிஸ் அவர்கள் இன்னொரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுவார். என்னன்னா பாட்டில் ஒரு ஹீரோ தான் இருப்பாப்ல, அந்த ஒரு ஹீரோவுக்கு 2 வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார். உதாரணமாக இப்போது உன்னாலே உன்னாலே அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கிரிஷ் அண்ட் கார்த்திக் 2 பேர் வாய்ஸையும் ஹீரோவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் எந்த இடத்துலையும் அது வியர்டாவோ தனியாவோ தெரியாது. அதே மாதிரி இன்னொரு பாட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அழகிய தீயே மின்னலையில் இருக்குல்ல, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ராகவேந்திரா அண்ட் டிமி 2 பேர் வாய்ஸுமே வந்து மேடிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எந்த இடத்துலையும் அது வந்து வியர்டாக தெரியாது. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுவார். பட் இன்னைக்கு வரைக்கும் ஹாரிஸ் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து பதிலே தெரில. அது என்ன மேட்ரு அப்படின்னா, அநேகனில் ஆத்தாடி ஆத்தாடி பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஃபுல்லாக திப்பு தான் பாடுவாப்புல. அதில் ஒரே ஒரு லைன், நான் மழை பெஞ்ச உப்புக்கல், அந்த லைன் மட்டும் தனுஷ் பாடுவார். நீ மகுடத்தில் வைரக்கல்லு, நானும் மழை பெஞ்ச உப்புக்கல்லு. அந்த ஹோல் சாங்கில் அந்த ஒரு லைன் மட்டும் தனுஷ் பாடுவார். மற்றபடி எல்லா லிரிக்ஸுமே வந்து திப்பு தான் பாடியிருப்பார். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு, இதில் ஹாரிஸ் என்ன ட்ரை பண்ணார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரில. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இசை அரக்கன் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். ஸோ யுவன் சங்கர் ராஜா அவர்கள்கிட்ட ரொம்ப பெக்யூலியரான நிறைய ஹேபிட்ஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்க குவாலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணி விடுறது. அதுக்கு வந்து ரொம்ப குறிப்பிட்ட சில ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவார். அது என்னென்ன ஃபிலிம்ஸ் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்களேன். பருத்தி வீரன், அதே மாதிரி ஆரண்ய காண்டம், புதுப்பேட்டை, மோஸ்ட்லி செல்வராகவனோட இன்டென்ஸான மூவிஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுவார். அது என்னென்னா, நல்ல குவாலிட்டியாக இருக்க மியூசிக்கை டிஸ்டர்ப் பண்ணி கொஞ்சம் கிளிச் பண்ணி விடுவார். அது எதுக்காக அப்படின்னா, அந்த ரியலிசம் வந்து ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். உதாரணத்துக்கு புதுப்பேட்டையில் கோயிங் த்ரூ எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஜிஎம், ரொம்ப ஃபேமஸான பிஜிஎம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த பொட்டலை மாற்றுவார்ல புதுப்பேட்டையில், அந்த சீனில் வர்ற அந்த பிஜிஎம், அந்த பிஜிஎம் கேட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி அழகாக இருக்கக்கூடிய பிஜிஎம் தான் அது. அதில் ஒரு மைல்டு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருப்பார். அதில் பிச்சை வந்து கண்ணா பின்னான்னு ஏற்றி இறக்கியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு நிறைய கிளிச் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணுவார். அதே மாதிரி வரியா அந்த பாட்டு இருக்குது இல்லையா, அந்த பாட்டுலேயும் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான சாங் தான். பட் அதில் அந்த இறைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லைட்டாக கொண்டு வருவார். அது எதுக்காகனா அந்த சாங்கோட ரியலிசம்னால. இதை எல்லாத்தையும் தாண்டி யுவன் சங்கர் ராஜா கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ லவ்ஸ் மிஸ்டேக்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை அப்படியே ரியலாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அதை விட்டுருவாராம். இதுக்கு பெஸ்ட் உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பருத்தி வீரனில் ஊரோரம் புளிய மரம் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஊரோரம் புளிய மரம் பாட்டுக்காக நிறைய நாட்டுப்புற சிங்கர்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த ரிதம் பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணி வாசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தானே வாசிப்பாங்க. ஸோ அந்த ரியலிசம் ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மிஸ்டேக்ஸை அப்படியே விட்டுட்டாராம். லெட் இட் பி அப்படின்ற மாதிரி வந்து விட்டுருக்காரு. ஸோ யுவன் சங்கர் ராஜா அவர்கள்கிட்ட இந்த மாதிரி நிறைய வியர்ட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் அவரோட பாட்டு இன்றைக்கும் நம்மளால் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ண முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனிசை தென்றல் தேவா அவர்கள். ஸோ தேனிசை தென்றல் தேவா அவர்களோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கானா சாங்ஸ். ஸோ கானா சாங்ஸ் அவர் தான் தமிழ் சினிமாவில் ரொம்ப ராவாக, ஃப்ளேவர்டாக, அத்தன்டிக்காக வந்து கொண்டு வந்தார் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ தேனிசை தென்றல் தேவா அவர்கள்கிட்ட ஒரு யூனிக்கான விஷயம், குறிப்பாக அந்த கானா சாங்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவர் கானா சிங்கர்ஸை கூட்டிகிட்டு வந்தால் ஸ்டூடியோவில் வந்து பாட வைப்பார். அவரோட ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிங்கர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுவாராம். விச் இஸ் நல்லா கை தட்டி பாடுங்க, விசில் அடித்து பாடுங்க, சவுண்ட்ஸ் வச்சு பாடுங்க அப்படின்ற மாதிரி. விச் இஸ் அந்த ஸ்டூடியோவில் சைலண்ட்டாக இருக்கணும், வெறும் சிங்கர்ஸோட வாய்ஸ் மட்டும் வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல், நீங்கள் எப்படி உங்களோட ஏரியாவில் வந்து பாடுவீங்களோ, வைப் ஆகி பாடுவீங்களோ அந்த மாதிரி பாடுங்க அப்படின்ற மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணுவாராம். ஸோ அப்போது அந்த சாங் வந்து கேட்குறதுக்கு உண்மையாக அந்த அந்த உலகத்துக்குள்ளே போய் அந்த கானா சாங்கை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேவா சார் அவர்களோட ஒரு யூனிக்கான ஹேபிட் வந்து இது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள்கிட்டையும் ஒரு வியர்டான ஹேபிட் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவரை பொறுத்தவரை ஹீ இஸ் அ ஃபஸ்ட் டேக் கம்போசர்.
இப்போ ஒரு டைரக்டர் வந்து சிச்சுவேஷன் சொல்கிறாரு அப்படின்னா அங்கே அந்த மொமெண்ட்டில் அவருக்கு தோன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதை மியூசிக்காக கம்போஸ் பண்ணி வந்து கொடுப்பாரு. டைரக்டர் அக்செப்ட் பண்ணால் ஓகே, ஆனால் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அவர் நிறைய சேஞ்சஸ் வந்து போவார், அது வேறு விஷயம். பட் அவரை பொறுத்தவரை உண்மையான அந்த ஃபீலுக்கு வந்த மியூசிக் வந்து இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப ப்ராப்பராக நம்பக்கூடியவர். அந்த ஃபஸ்ட்டு டேக்கில் எடுத்த மியூசிக்கு தான் ரியல் மியூசிக் அப்படின்னு வந்து நம்புவார். அதை அவரோட ஃபேவரட் டேரக்டர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப கேஷுவலாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. உதாரணமாக ஓட ஓட தூரம் குறையல பாட்டு இருக்குல்ல, மயக்கம் என்ன. ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அவர்கள் சிச்சுவேஷன் சொல்லி 15 to 20 மினிட்ஸில் கம்போஸ் பண்ண சாங் அது. அதே மாதிரி அந்த மயக்கம் என்னல ஒரு தீம் மியூசிக் வரும், அந்த பியானோ வச்சு ஒரு தீம் மியூசிக்கு. ஸோ அந்த பியானோ தீம் மியூசிக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ செல்வா சார் சொல்ல சொல்ல அவர் மைண்டில் யோசிச்சு அப்படியே பியானோவில் வந்து வாசிச்சிருக்காரு. ஒரு பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் வந்து வந்திருக்கு. இந்த ஃபீல் தான் இந்த சீனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜிவியும் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. செல்வராகவனும் அதை ரொம்ப ஆத்தென்டிக்காக வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஆமாம், எனக்கு அப்படியே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அவரை பொறுத்தவரை அந்த சிச்சுவேஷன் சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு டேக்கில் வர மியூசிக் தான் ஆத்தென்டிக்கான மியூசிக் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடியவர் தான் வந்து ஜிவி பிரகாஷ். அதே மாதிரி விஜய் ஆண்டனி அவர்கள்கிட்ட ஸோ விஜய் ஆண்டனியோட யூஸ்வலான ஹேபிட் எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, பாட்டில் வந்து ஜிப்ரிஷ் சவுண்ட் வந்து நிறைய வைப்பார், வாயிலேயே மியூசிக் போடுவார், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் இல்லையா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? பட் அவரை பற்றி தெரியாத இன்னொரு ஹேபிட் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர் அந்த கிளாசிக்கல் யூஷுவலான கான்டெம்பரரியான நோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டார். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி தான் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ஏன் அப்படி தான் வாசிக்கணும், இதை வேறு மாதிரி கூட வாசிக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அதனால தான் ஒரு சாங் கம்போசிஷனுக்கு முன்னாடி அவர் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்ட்ஸை வந்து கேட்பாராம், தனித்தனியாக கேட்பாராம். அது நார்மல் கான்டெம்பரரியாக யூஸ்வலாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வாசிக்கணுமோ அதோட சவுண்ட் எப்படி இருக்குது, அதை வெவ்வேறு வேரியேஷனில் வாசித்தா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு ஃபைனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சாங் கம்போசிஷனுக்கே போவாராம். அதனால தான் நீங்கள் விஜய் ஆண்டனியோட எந்த குத்து சாங்னாலும், இதை வந்து நான் ஒரு சேலஞ்சாகவே வந்து சொல்லுவேன், விஜய் ஆண்டனியோட குத்து சாங் ஒரு பக்கம், மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோட குத்து சாங் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா விஜய் ஆண்டனியோட குத்து சாங்ஸ் அப்படிங்கிறது சவுண்டாக இருக்கும், வைபாக இருக்கும், எலகண்ட்டாக இருக்கும், அப்படியே நம்ம இறங்கி ஆடணும் போல இருக்கும். ஆனால் எந்த இடத்துலையும் விஜய் ஆண்டனி சாரோட குத்து சாங்ஸ் வந்து இறைச்சலாக இருக்காது. ஏன்னா அந்தளவு அந்த சவுண்ட் இன்ஜினியரிங்கை வந்து நுணுக்கமாக ஒர்க் பண்ணுவார். அதனால தான் ஒரு சாங் வந்து இன்றைக்கும் நம்ம கேட்கும்போது ஒரு வேறு லெவல் வைப் ஃபீல் வந்து தருது. இப்போ நான் சொன்ன ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட பாடல்கள் நம்ம எத்தனை தடவை கேட்டு ரசிச்சிருப்போம் அப்படிங்கிறது வந்து கணக்கே கிடையாது. ஆனால் அந்த பாடல் அதோட கம்போசிஷனுக்கு பின்னாடி ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும் இப்படி ஒரு வித்தியாசமான ஹேபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருந்தது. அதனால தான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணேன். கண்டிப்பாக நான் நிறையா மியூசிக் டைரக்டர்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கே வந்து தெரியுது. திட்டாதீங்க கமெண்ட்டில். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம பார்ட் 2 வந்து போடுவோம். ஸோ பார்ட் 2ல் நம்மளோட அதர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட வித்தியாசமான ஹேபிட்ஸ் என்ன, அதன் மூலமாக எப்படியெல்லாம் அந்த பாடல்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மெருகேறுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், மியூசிக் லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் உங்களால் வந்து பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.